Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹெல்தியான millet noodles. நான் என்ன millet noodles வாங்கியிருக்கேனா இந்த பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். சோ இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அந்த மசாலால கூட நமக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து no maida, so 100% உங்களுக்கு நேச்சுரல் தான். இது வந்து நான் எடுத்துக்கிறது வந்து varagu noodles எடுத்துக்கேன். மில்லட்ஸ்லயே வந்து varagu noodles. இங்கிலீஷ்ல kodo millet ன்னு சொல்லுவாங்க. So இது ரேட் வந்து எல்லாம் பின்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க 59 rupees. நான் வந்து ஆஃபர் பிரைஸ் டிமார்ட்ல வந்து 39 rupeesக்கு நான் இத பர்சேஸ் பண்ணேன். நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் இது வந்து இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி இது எப்படி குக் பண்ணனும்னு சொல்லி உங்களுக்கு 3 லாங்குவேஜ்ல இது கொடுத்திருக்காங்க. சோ நான் இத வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு குக் பண்ணி காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ வந்து நான் panல வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கேன். Cabbage, next beans, அடுத்தது carrot. உங்களுக்கு என்னென்ன vegetables வேணும் நீங்க ஆட் பண்ணலாம். நான் first time வந்து பண்ணும்போது vegetables இல்லாம onion, tomato வெச்சு தான் நான் பண்ணேன். இதுக்கு வந்து நீங்க இந்த மசாலா போட்டாவே போதும். இவங்களே வந்து உள்ள மசாலா டேஸ்ட் மேக்கர் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதிகமா வந்து காரமோ next வந்து உப்போ எதுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ first வந்து நம்ம vegetables ஆட் பண்ணிடலாம். நான் carrot, beans, cabbage வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இத வந்து நம்ம 3-4% வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஏனா எல்லாமே வந்து நம்ம வந்து ராவாவே சாப்பிடுற வெஜிடபிள்ஸ் தான். அதுக்காக ஓவரா வந்து குக் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. Friends, இப்போ வந்து நான் ஒரு 1 minute வரைக்கும் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிருக்கேன் ஆயில்ல. இப்போ வந்து இந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். இந்த பாக்கெட் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். ஏனா வந்து நமக்கு இது வந்து மேகி மசாலா கலர் மாதிரி நமக்கு இல்ல. ஏனா இதுல அதிகமா வந்து எந்த கலரோ எதுமே சேக்கல. நேச்சுரலா இருக்குறதால ரொம்ப ஒயிட் கலர்ல இருக்கும். கொஞ்சம் கலர் தேவைப்படுறதால நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் மேக்கரோட ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. Mostly வந்து diabetes patient kidsக்குலாம் வந்து நீங்க இது ஹெல்தியா கொடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து varagu noodles எடுத்துக்கேன். இதே பிராண்ட்ல வந்து உங்களுக்கு திணை next சாமை இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் கூட சேல் பண்றாங்க. உங்களுக்கு இதே மாதிரி சாமை இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் கூட வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்றேன். இப்போ நம்ம மசாலாவோட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. Friends, இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம். ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 600 ml தண்ணி நம்ம ஆட் பண்ணனும். இது 175 grams அந்த நூடுல்ஸ். சோ இப்போ நான் இந்த கப்ல தான் எடுத்துக்கேன். இந்த ஒரு கப்ன்றது 250 ml கப். நான் 600 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க salt எதுமே ஆட் பண்ண தேவையில்ல. நமக்கு அந்த மசாலாலயே salt எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. ஸ்பைசி கூட எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ இது வந்து நமக்கு நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து மேகி மாதிரி நமக்கு இன்ஸ்டன்ட்டா உடனே வந்து குக் ஆகாது. எப்படியோ ஒரு 8 to 10 minutes ஆவது வேகும். சோ அதனால வந்து நீங்க பார்த்து குக் பண்ணுங்க. Friends, இப்போ வந்து நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் நூடுல்ஸ் வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமா உடைச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு சீக்கிரமா குக் ஆகும். இப்போ எல்லாம் இந்த தண்ணில முழுங்குற அளவுக்கு நல்லா வந்து mix பண்ணி விடுங்க இந்த நூடுல்ஸ். இது ஒரு 10 minutes ஆகும். நம்ம ஒரு 5 minutes வந்து நடுவுல நம்ம பார்க்கலாம். சோ ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சிராதீங்க. இது வந்து நமக்கு varagu noodles மில்லட்ஸா இருக்குறதால நமக்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 பேருக்கு வந்து இந்த நூடுல்ஸ் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இத கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 minutes அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Friends, இப்போ 5 minutes ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3-4% வந்து நமக்கு நூடுல்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இது ரைஸ் நூடுல்ஸா இருக்குறதால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
இந்த வாட்டர் ஸ்டெயின் ஆகுற வரைக்கும் இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரு 9 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு நூடுல்ஸு நல்லா கரெக்டான அந்த படத்துக்கு குக் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டான படத்துக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி மில்லட் நூடுல்ஸு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.